பரிதாபமாக இருக்கேன். சாப்பாடு இல்லை, குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு சாப்பாடு போடாமல் செத்து போகுது குழந்த. கண்ணுக்கு முன்னாடி, தாய் கண்ணுக்கு முன்னாடி. எந்த நேரத்தில் எத்தனை பேர் உடம்பு சேதம்னே தெரியல. அங்கே இடிஞ்சிருக்க கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க சொல்கிற கணக்கில் வந்து செத்தாங்கன்னு? கிடையவே கிடையாது. மதத்துக்காக சண்டை போடுறாங்களா, இல்லை அமெரிக்காவுக்காக சண்டை போடுறாங்களா, என்னன்னே புரியல. காஷ்மீர் எதுனே புரியல. வந்து அடிச்சுட்டு போகிறது. இப்போ கடைசியாக வந்து நல்ல சந்தர்ப்பத்தை சைத்தான் தவற விட்டுட்டான். என்ன சந்தோஷப்படணும், நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டு என்ன இப்படி பேசுகிறாங்க, நேற்று ஒன்று பேசுகிறாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாங்க, இப்படின்னா காமெடியாக நகைச்சுவையாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அமெரிக்கா ஜனாதிபதியே இப்படி தான் வளர்றாரு. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நடந்துச்சு. இப்போது இஸ்ரேல் ஈரான் இந்த போர் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் சும்மா இல்லாமல் அமெரிக்கா வேற உள்ள போகுது. ஸோ என்ன காரணம்? இது எப்போ தான் முடிவுக்கு வரும்? இது எப்பொழுதுமே முடிவுக்கு வராது, வரதுக்கு சான்ஸே கிடையாது. சும்மா சாதாரணமாக யோசனை பண்ணால் கச்சா எண்ணெய் தன் மதிப்பை இழக்கணும், அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வரும்போது இந்த ஏசியாவில் நடக்கிற வார் கம்மியாகிடும். இல்லைன்னா ஆயுத வியாபாரத்தை அமெரிக்கா விட்டு ஒழிக்கணும். இது ரெண்டு இருக்கிற வரைக்கும் வார் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டு கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டு ஆயுத உற்பத்தி, ஆயுத வியாபாரம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வார் நடக்குதானா? இல்லை, அது நடந்துட்டு இருக்கு 2000 வருஷமாக. கடவுள் ஒரு இறை தூதர் அனுப்புகிறாரு. அவர் அனுப்பி இஸ்ரேலில் இருக்க இஸ்ரேவேலர்கள் அடிமைகளை எல்லாத்தையும் நீ காப்பாற்றி கொண்டு வரணும், நம்ம இனத்தை காப்பாற்றணுங்க. மோசஸ்ன்னு ஒருத்தர் வர்றார். வந்து ஒரு கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு 10 கட்டளை சொல்லி அந்த ஜனங்களை திருத்தி இஸ்ரேல் மன்னரை தோக்கடித்து மந்திர தந்திரம் கடவுள் பவர் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி புரிய வச்சு தோக்கடித்து அவங்கள அழைச்சிட்டு போகிறார். அவங்க தான் இஸ்ரேலியர் ஃபுல்லாக அவங்க தான் யூதன்னு சொல்கிறாங்க. அந்த யூத மதத்திலே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ்ன்னு ஒருத்தர் பிறக்கிறார். அவர் மோசஸ் சொன்னதெல்லாம் எதுவுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. ஏன்னா மத சாலையிலே வந்து மத வழிபாட்டு தலங்கள்லேயே வட்டி கொடுறாங்க, விபச்சாரம் நடக்குது, இதெல்லாம் கண்டிச்சார். அன்பாக இருங்கன்னு சொன்னார். மதவாதிங்க கையில் மாட்டிக்கிட்டு யூத மதம் அவங்களோட சொற்படி நடந்துட்டு இருந்துச்சு. அதை இழுத்து பேசினார். பார்த்தாங்க, அவரை பிடிச்சி அடித்து சிலுவையில் ஏற்றிட்டாங்க. இந்த பக்கம் ஒருத்தடம், அந்த பக்கம் ஒருத்தடம். இப்போ செத்து போனவுடனே அவருக்கு இருக்கிற கூட்டத்தையும் ஜனங்களோட இதையும் பார்த்தாங்க. இவ்வளோ கூட்டமாக, இவ்வளோ பேர் அவர் விரும்புகிறாங்களா, அவர் இறந்ததுக்கு இவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு மதத்தை ஸ்தாபித்தாங்க. ஸோ கிறிஸ்துவ மதம் ஜீசஸ் ஸ்தாபிக்கலை. ஜீசஸ் சொன்ன கருத்துக்களை பின்னாடி வந்த மத ஸ்தாபகர்கள், யார் பேர் தெரியாதவங்க எல்லோரும் சேர்ந்து, பல அறிஞர்கள் சேர்ந்து அவர் பைபிள்னு ஒன்று உருவாக்கி கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபின்னு ஒருத்தர் பிறந்தார். அவர் வந்து கடவுள் அவர் அனுப்பின இறை தூதன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டு அரேபியர்கள் ஒற்றுமை இல்லாமல் அடிச்சுக்கிட்டு நிறைய சாமியை வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு சாமியை வச்சுருக்க ஒரே காமெடியாகவும் ஒரே இதாகவும் ஒரே அடிதடியாகவும் ஒரே பகையாகவும் இருந்துச்சு. அப்போ பிறந்து எல்லோரும் ஒற்றுமையாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரானை சொன்னார். குரான் எனக்கு வந்து கடவுள் சொன்னார். இந்த 3 பேரோட கடவுளும் ஒவ்வொரு விதத்தில் ஒரே கடவுள் தானே ஒத்துக்கிறாங்க. ஈசா நபின்னு இருந்தாருன்னு சொல்லுது குரான், மூசா நபின்னு இருக்கார், மோசஸ்ன்னு இருந்தாருன்னு வச்சுருது. இப்படி எல்லாருமே ஒரே இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத் மதத்தை உருவாக்கிட்டு நெடுநாள் வரை இஸ்ரேலிய யூதர்களோட மத வழிபாட்டு முறைகள் தான் பின்பற்றினார். கேட்டதுக்கு நம்மளுக்கு இன்னும் அதுக்கான உத்தரவு வரலன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஹோல்டிங் சிஸ்டம், தொழுகை அதெல்லாம் வந்து முகமது நபி மக்கள்கிட்ட சொன்னார். ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மதம். இவங்க உள்ளார இந்த 3 பேருமே அடிச்சுக்கிட்டு ஜனங்க ரத்த மலாராக இருந்து இப்போ இல்லை, நேற்று இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷமாக. ட்ரம்ப்புக்கு பாவம் சரித்திரம் தெரியல, காஷ்மீர் 1000 வருஷமாக சண்டை நடக்குறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கிறவர் ஒரு தொழிலதிபருக்கு சரித்திரம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. காஷ்மீரில் 1000 வருஷமாக வந்து பிரச்சனையில் இருக்காங்க கிடையாது.
முஸ்லீம் கையில் இருந்துச்சு காஷ்மீர், இந்துஸ் கையில் இருந்துச்சு. பிரச்சனைகள் இல்லை. பிரச்சனைக்கு இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறமா தான். ஆனால் இந்த யூதர், கிறிஸ்துவர், முஸ்லீம் ஆயிரக்கணக்கான வருஷமாக சண்டை நடந்துட்டுருக்கு. சிலுவை போரில் ஆரம்பித்து நடந்த மயமாகவே இருக்குது. அதுக்கு என்ன தீர்வு? என்ன பண்ண முடியும்? தீர்வு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 3 பேரும் 3 மதத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து கடவுள்கிட்ட, பொதுமக்கள், அரசியல்வாதிங்க பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணாங்கன்னா அவங்க இவங்களை மேய்க்க முடியாது. அதனால் மக்கள் எல்லோரும் ஒரு கூட்டு மத பிரார்த்தனை மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. இதெல்லாம் காமெடியாக அவங்களுக்கு தெரியலாம், பண்ணலாம். கடவுளே, நீ இறை தூதர்கள் அனுப்புன, அவங்க கரெக்டாக சொல்லி நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, இல்லை அவங்களே தப்பாக சொல்லிட்டாங்களா? அதனால் நீ சொன்னில்ல 10 கட்டளை, அது அடுத்த இறை தூதர் அனுப்புனில்ல, அவர் சார்பாக சொல்லப்பட்ட பைபிள், அடுத்த இறை தூதர் அனுப்புனிய குரான், அவங்க சொன்ன குரான், இதெல்லாம் ஒழுங்கான முறையில் விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு விரிவுரையாளனை அனுப்பலாம். ஒரு விளக்க உரை சொல்கிறதுக்கு தயவுசெய்து இன்னுமே இறை தூதர் வரமாட்டாங்கன்னு முகமது நபி சொல்லிட்டார். நான் தான் இறுதி இறை தூதர். இறை தூதர் வர வேணாம், இதை பற்றி விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு விளக்க உரையாளர் அனுப்பலாம் கடவுள். அனுப்பி இதுக்கு தான் ஏன் சொன்னோம், நீங்களே அடிச்சுட்டு சாவாதீங்க. எவ்வளோ அடிச்சுட்டு சாவுறது? நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க. கன்றாவியாக இருக்க பார்த்தா பரிதாபமாக இருக்கு. சாப்பாடு இல்லை, குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு சாப்பாடு போடாமல் செத்து போகுது குழந்தை கண்ணுக்கு முன்னாடி, தாய் கண்ணுக்கு முன்னாடி. எந்த நேரத்தில் எத்தனை பேர் உடம்பு சதறும்னே தெரியல. அங்கே இடிஞ்சிருக்க கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க சொல்கிற கணக்கில் செத்தாங்கன்னு? கிடையவே கிடையாது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. இது மாதிரி ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு, நான் அந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதம் இப்பேற்பட்ட ஒழுங்கான மதம், அந்த மதம் ஒழுங்கான மதம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசிக்கிட்டே இருக்கிற ஜனங்க, பொதுமக்கள் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது எப்படி முடிவுக்கு வரும்? வரவே வராது. 3 இறை தூதர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சண்டை. அவங்கள அனுப்பின கடவுள் தான் அதை முடிச்சு வைக்க முடியும். சயின்ஸாக பார்த்தோம்னா கச்சா எண்ணெய் காலி ஆகணும், அமெரிக்கா ஆயுத வியாபாரத்து மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இது முடியும், இல்லைன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம நாடு 2 துண்டாகி பாகிஸ்தான்னு போணுச்சு. அவங்க மினிஸ்டரே சொல்கிறாங்க, நாங்கள் தீவிரவாதிகளை உருவாக்குறதுக்கு அமெரிக்காவுக்கு தான் உருவாக்கணும், யூரோப்புகளுக்கு தான் உருவாக்கணும்னு. அப்போ தீவிரவாதியை உருவாக்குறது ஒரு தொழில், நாட்டுக்கு வருமானம்னு நினைக்குது இந்த நாடு. அந்த பயங்கரவாதிகள்லாம் மூளையை கழட்டி வச்சுட்டு வர்றாங்களா என்னான்னு தெரியல. ஏன்னா அவங்க பாட்டுக்கு இங்கே குண்டு போட்டுடுறாங்க, மறுபடியும் இவங்க பாட்டுக்கு இந்தியா பாட்டுக்கு அடித்து சாவடிக்கிறாங்க, மறுபடியும் அவங்க சாவடிக்கும் போது முஸ்லீமே சாவுறாங்க, காஷ்மீரில் இருக்க முஸ்லீமே சாவுறாங்க. இவங்க என்ன மதத்துக்காக சண்டை போடுறாங்களா, இல்லை அமெரிக்காவுக்காக சண்டை போடுறாங்களா, என்னன்னே புரியல. காஷ்மீர் எதுனே புரியல. அடிச்சுட்டு போகிறது. இப்போ கடைசியாக நல்ல சந்தர்ப்பத்தை சைத்தான் தவற விட்டுட்டான். படுபயங்கர நல்ல சந்தர்ப்பம். இதுக்கு மேலே சைத்தானுக்கு அமையுமாங்கிறதே சந்தேகம். இப்போ வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இஸ்ரேல், இந்த பக்கம் ஈரான், உக்ரைன், ரஷ்யா, பாகிஸ்தான், இந்தியாவும் பதட்ட நிலையிலே இருக்குது. சீனாவை சுற்றி இருக்கிற நாடுகள் அதுவும் பதட்ட நிலையில் இருக்குது. இப்போ ஒரு பொறியை கிளப்பிட்டாங்க, ஹமாஸுங்கிற ஒரு தீவிரவாத குழு கிளப்பி விட்டுச்சு. அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ ஈரான் வரைக்கும் வந்திருக்கு. இதே வச்சு கண்டினியூ பண்ணால் அவ்வளோ வேர்ல்டு வார் வந்திருக்கும். சைத்தானுக்கு நல்லா தரணும், அதை சைத்தான் பயன்படுத்தாமல் டபான்னு முடிச்சிட்டாரு. 2வது என்னன்னா, எங்கே வார் முடிஞ்சாலும் நான் சொல்லி தான் கேட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாங்க. அதனால ரொம்ப தைரியமாக சொன்னார். ஈரான் அதிபர் நீங்கள் சொல்லிலாம் கேட்கல, அமெரிக்கா கெஞ்சினிச்சு எங்கிட்ட, அதுக்காக நிறுத்தணும்னா. இந்தியா வாரே நாங்கள் தான் நிறுத்தினாரு. ஜெய்சங்கர் சொல்லி பார்த்தாரு, நம்ம பிரதமரே சொல்லி பார்த்தாரு, அமெரிக்காவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், 3வது நாடு தலையிடுறதுக்கெலாம் நாங்கள் விரும்பலைன்னு. அவர் பாட்டு ஜாலியாக இருக்கார். அமெரிக்க அதிபர் ஒரு புது அத்தியாயத்தை, அமெரிக்கா அதிபர்னால் ஒன்று இருக்குது, ஒரு புரோட்டோகால் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கிடையாது, இப்படியும் அமெரிக்கா ஜனாதிபதி இருப்பாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் ரொம்ப உதாரணம். இதில் என்ன சந்தோஷப்படணும், நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டு என்ன இப்படி பேசுகிறாங்க, நேற்று ஒன்று பேசுகிறாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாங்க, இப்படின்னா காமெடியாக நகைச்சுவையாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அமெரிக்கா ஜனாதிபதியே இப்படி தான் வளர்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுங்க எவ்வளவோ பெட்டராக இருக்காங்க. இந்த போர் எதுக்கு நடந்துச்சு சார், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும்? அதான் அந்த 3 யார் 3 பெரிய ஆள். அவங்க இஸ்ரேலிஸ் உலகத்தை நீங்கள் ஆள பிறந்தவங்க, இந்த இனம் தான் உலகத்தை ஆளும் அப்படின்னு அவங்க கடவுள் சொல்லிட்டாங்க. முகமது நபி கடவுள் என்ன சொல்லிட்டாரா, அல்லாஹ் உலகமயமாக இஸ்லாம் தான் பரவணும் அப்படின்ட்டாங்க. இது மாதிரி எல்லாம் ஃபுல்லாக நம்ம ஆகணும்னு நினச்சாலே அங்கே பிரச்சனை தானே. அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும்ல. உலகத்தை ஆளணுன்னா இஸ்ரேல் விலை கொடுக்கணும், முஸ்லீம் விலை கொடுக்கணும். தன் இனத்தையே தானே அழிச்சுக்கிட்டதில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நினச்சது சமீப காலங்களில் முஸ்லீம்ஸ் தான்.
ஈரான் ஈராக் நடந்துச்சு, எவ்வளவோ பேர் செத்தாங்க. வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பாட்டுக்கு செத்துக்கிட்டே இருப்பாங்க பாவம். அதில் யார் பாவம்? பொதுமக்கள் தான் ரொம்ப பாவம். இந்த கடவுள் பிரச்சனையை வச்சுக்கிறாங்க. இவங்க சண்டை போடுறதுக்கு காரணம் வேணும் இல்லை, ஏதோ ஒரு காரணம் வேணும். வியாபாரத்தை வச்சுக்கிறாங்க. அறிவுபூர்வமாக இந்த சண்டை நடந்தால் வியாபாரத்தை, ஆயுத வியாபாரத்தை அப்படி பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலில் எல்லோரும் இருப்பாங்கன்ட்டு. அடுத்தது அதுக்கு என்ன பண்ணுறது? மதம் தான். இப்போ ஈரானுக்கு வந்து எல்லோரும் உதவி செஞ்சாங்களா? அவங்கள சியான் ஒதுக்கி வச்சாங்க. பாகிஸ்தான் 1000 பேசுத, அவங்கள ஒதுக்கி சியாவை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மதத்து உள்ளார இருக்க பிரிவுகள் எவ்வளோ தெரியுமா? இஸ்லாத்திட்ட எவ்வளோ பெரும் பிரிவு இருக்குது தெரியுமா? துணை பிரிவுகள் அவ்வளோ இருக்குது. பைபிளே அத்தனை பைபிள் இருக்குது. கிறிஸ்துவத்தில் அவ்வளோ பிரிவுகள், கிறிஸ்துவில் எண்ணில் அடங்காத பிரிவுகள் ஆகிடுச்சு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா பார்த்து நம்ம இந்து மதத்தை பார்த்துட்டு இவ்வளோ பிரிவு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் தாண்டி வேகமாக முன்னேறிட்டு வருது கிறிஸ்தவ மதம். ஆளுக்காளு திருச்சபை, ஆளுக்காளு பேச்சு, ஆளுக்காளு ஜீசஸ் அதை சொன்னார், இது சொன்னார். அவர் சொன்ன நல்லது எதையுமே செய்யலை, எதையுமே கேட்டுக்கலை. மதம் பரப்புறது ஒரு தொழிலாக எடுத்துக்கிறாங்க. அதில் எண்ணிக்கை அதிகமாகிட்டா அவங்க பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறாங்க. கடவுளை இவங்க அறிவுள்ளார கொண்டு வந்துட்டாங்க. கடவுளுக்கு அறிவே இல்லைன்னு நினைக்கிறாங்க. கடவுள் இதை விரும்புவாரும் இவங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. மனுஷன் தன் மூளை உள்ளார கடவுளை கொண்டு வந்து திணிக்கிட்டான். அதுதான் இதில் ரொம்ப பரிதாபமான நிலை. அதை நிறுத்தினது இல்லாமல் வாரையும் கடவுள் மேலே வச்சுக்கிட்டு வாரையும் ஆரம்பித்து ஜனங்களை பண்ண ஆரம்பித்தாங்க. யார் செத்து போயிருக்கா? எந்த பெருந்தலைவர் செத்து போயிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஒரு தலைவர் சாமா 2 தலைவர் சொன்னால் சதாம் ஹுசேன் பிடிச்சி தூக்கில் போடலாம். மற்றபடி செத்தது ஒரு சதாம் ஹுசேன். பொதுமக்கள் எவ்வளோ பேர் சாவாங்க? எந்த அமெரிக்கா ஜனாதிபதி செத்து போயிருக்காரு? வாரம் நடத்துகிறவங்க அங்கேயே இருப்பாங்க. பாவப்பட்டவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, கடவுளை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காதவங்க, அடிமைத்தனமாகவே வாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து இப்படி செத்து போகிறாங்க. பாவம், பரிதாபமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இது வேர்ல்டு வார் ஆகாமல் போனது ரொம்ப நல்லது. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் வாரம் கண்டினியூ பண்ண முடியாது. எப்பொழுதுமே கபடி ஆட்டம் மாதிரி சின்னதாக தான் இருக்கும். மோடி நம்ம பிரதமர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். பெரிய கிரவுண்டு கிடச்சிருக்கு, கோல்ஃப் கிரவுண்டு மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு கிடச்சிருக்கு, பந்து தூக்கி அடிப்பாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அவர் என்ன காரணத்தினால, என்ன உள்நோக்கம்லாம் தெரியல, கரெக்டாக முடிச்சுக்கிட்டார். ஏன்னா அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது, நம்மகிட்டே இருக்குது, சீனாகிட்டே இருக்குது. நில வழியிலேயே 3 நாடுகிட்ட இல்லை 4 நாடுகிட்டே இருக்குது, ரஷ்யாகிட்டே இருக்குது. 4 நாட்டுக்குமே நிலவழி தொடர்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஏதாவது ஒன்று ஃபயர் அடிச்சுனா போகணும்னு சொல்லிட்டு பட்டு நிறுத்திட்டு சிந்து நதி அப்படின்னாங்க. நதி நீரை கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் வாரில் எதை வேணாலும் செய்யலாம். காற்றை கொடுக்க முடியாது, நிறுத்த முடியும்னா நிறுத்தலாம். வாரில் வெற்றி மட்டும்தான் முக்கியம். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக யார் வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். தண்ணியை கொடுக்க முடியாது, ஏன் போய் கிணறு வெட்டி கொடுங்க நீங்கள்? அதெல்லாம் அவங்கள அடக்கணும். பாவம் தான் பப்ளிக்கு. இந்த தருதலைங்க பண்ணுறதுக்கு பப்ளிக் பாவம் தான். ஆனால் பப்ளிக் ஒரு கோபம் வரும்ல. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் நியாயமாக பேசணும்லாம் பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் இராணுவ அதிகாரிக்கிட்டே ஆட்சி இருந்துச்சுன்னா, இவங்க பொம்மையாக இருந்தாங்கன்னா, அந்த இராணுவ அதிகாரி அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு இப்படி காமெடியாக பண்ணிட்டு இருந்தால் முடிவு என்ன ஆகுறது? பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். தண்ணியை கொடுக்கணும்னு என்ன ஆகணும்? சிந்து நதியெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு இப்போயும் கத்துறாங்க. சிந்து நதியை நிறுத்த முடியாது, சிந்து நதியை வச்சு தொந்தரவு பண்ண முடியும். சிந்து நதி மட்டும்தான் இந்தியாவிலேருந்து பாயுதா? என்னென்ன அட்டகாசம் தெரியுமா? சும்மா இஷ்டத்துக்கு இந்த மீடியா பண்ணுறது. முன்னாடி எதுக்கு இவ்வளோலாம் வெளியே வரலன்னா, மீடியா இல்லை, ரேடியோ கேட்கணும், பேப்பர் படிக்கணும். படித்தவன் பேப்பர் படித்தான், பணக்காரன் ரேடியோ வச்சு கேட்டான். இப்போ எல்லாம் அப்பட்டமாக தெரியுது. இப்படின்னு சாதாரண ஆள் கையில் வரைக்கும் அந்த ஃபோன் இருக்குது, நடக்கிற வார் தெரியுது. ஜனங்க விழிப்படையணும். அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் கதை முடியும்.